மனம் சிவமயமாகி மன்மனாபவ இசை ஒலிக்கிறது. உணர்வு சிவமயமாகில் சிவமன்னாபவ பாடல் மலர்கிறது. சுவாசங்களில் ஒலிக்கும் மன்மாமாப உயிர்களில் வாழும் சிவமன்மனாபவ. சிவபாபாவின் நினைவில் மயங்கி மனதில் பிறந்தது அந்த ஈர்ப்பு. ஒவ்வொரு அலைக்கும் சிவனிங்கீதம், தேக உணவை அழிக்கும் சீதம். ஒவ்வொரு அறிவிலும் ஒலிக்குமோர் நாமம் சிவமன்மனாபவ. சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தாழ் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சுவாசத்திலும் ஓசை சிவமன் மனவ. ஒவ்வொரு புயலுக்கும் கடை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சாதனைக்கும் பாதை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இரவுக்கும் விடியன் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காத்திருப்பின் பரிசெல்வம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தவறின் உணர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பிறவியின் தேடல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காரணத்திற்கும் தீர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு ஆபவே உறுதி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இச்சனையின் தீர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு யோகியின் புயல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சாவி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு புண்ணியத்தின் புரின் செல்வம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இருளின் தீபம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சிந்தனையிலும் பரவரம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பந்தத்திலிருந்து விடுதலை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு ஆசையின் தைரி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு கூறிலின் வாழவு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு மாதவியின் உரிமை சிவமன்மனாபவ. ஓம் சாந்தி. யதா காமான சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் யோவாத்மனா துஷ்ட திருதபிக்தன் தோச்சதே ஸ்திரபிரதக்தன் தோச்சனே. எல்லா ஆசைகளையும் மனதிலிருந்து விடுத்து தனக்குள்ளே தானே திருப்தி அடையும் மனிதன்தான் திடபிரதிக்னன் ஆவான், உறுதியான ஞானி ஆவான். இது கீதையினுடைய சாப்டர் 2வது சாப்டரில் உள்ளது. இதனுடைய விளக்கம் என்ன இருக்குது? யார் உறுதியான ஒரு யோகியோ, அதாவது திட பிரஜ்ஞானோ, அதனால் தனக்கு தானே யார் திருப்தியாக இருக்கிறாங்க, அவங்க தான் உறுதியான ஞானி. பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் போயிடும். ஆனாலும் யார் ஆடாமல் அசையாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் உறுதியான யோகி. அவங்கள பற்றி அந்த கீதையினுடைய ஸ்லோகன் சொல்லுது. அந்த மாதிரியான ஒரு உறுதியான யோகி எப்படி இருப்பார் அப்படிங்கிறத விளக்குது அந்த ஸ்லோகன். சில நேரம் நஷ்டம், சில நேரம் லாபம், சில நேரம் வலி, சில நேரம் ஆனந்தம், சில நேரம் மரியாதை, சில நேரம் அவமரியாதை, சில நேரம் ஒற்றுமை, சில நேரம் பிரிவு, மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் மகிழ்ச்சி அல்லது துக்கம், இது எல்லாம் வந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணும்? ஒரு மேகங்கள் அவங்கள வருது, அவங்கக்கிட்ட அது தானாகவே போகுது, அந்த மாதிரி ஃபீல் ஆகும். சூழ்நிலைகள் வரும், சூழ்நிலைகள் போகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நினைவு இருக்கணும் எப்போவுமே. இந்த மாதிரியான யோக நிலையில் ஸ்திரமானவங்களா யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் உறுதியான யோகி, திடப்பிரக்திக்னன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சிதப்பிரக்திய யோகி அப்படின்னு பேர்.
அவங்க உள் மனம் ஸ்திரமாக இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிப்பாங்க. ஆனாலும் அவங்க தனக்கு தானே திருப்தியாக இருப்பாங்க, புலம்ப மாட்டாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே ஸ்திரமாக இருக்கிறனால, திருப்தியாக இருக்கிறனால வெளியில் உள்ள சுச்சுவேஷன் அவங்கள டச் பண்ண முடியாது. அவங்க அந்த மாதிரி திடமான யோகி எப்போவுமே உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள்ட்ட அவங்க எல்லா ஆசைகளையும் தியாகம் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு லாப நஷ்டத்தையும் அவங்க வர்றதில்லை. அவங்க எப்போவுமே ஸ்டெபிளாக இருப்பாங்க, ஒரே ஸ்திரமாக இருப்பாங்க. மேலே கீழே அவங்க போகாது அவங்களுடைய மனநிலை. அவங்களுடைய மனதில் எப்போவுமே அந்த விழிப்புணர்வுனுடைய ஒரு தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும். புயல்கள் வரும் போகும், சுச்சுவேஷன் புயல் போன்ற சூழ்நிலைகள் வரும், ஆனால் அது போகும். ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்க சைலன்ஸாக இருப்பாங்க. ஆழ் மனமானது ஆழ்ந்த அமைதியில் இருக்கும் எப்போவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னர் இருந்தார். அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார், அவருடைய ஒர்க்கு ரொம்ப பிஸி. அப்போ ஒரு மகான் ஆத்மா ஒரு தடவை அவங்க பார்க்க போகிறாரு. அப்போ அந்த மகான்கிட்ட சொல்கிறாரு, குருக்கிட்ட, எனக்கு ரொம்ப அதிகமான ஸ்பீச் கேட்குறதுக்கு நேரம் கிடையாது. எனக்கு ஆன்மீக வாழ்க்கையில் அவங்க வரலாம் அப்படின்னாலும் அதுக்கும் டைம் இல்லை. எனக்கு தேசப்பற்றும் கிடையாது, பக்தியிலையும் பற்று கிடையாது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு இந்த குருக்கிட்ட. அப்போ அந்த மகானாத்மா கேட்குறாரு, உங்களால் ஒரு விஷயம் செய்ய முடியுமா அப்படின்ட்டு. ஒரு விஷயம் செய்யலாமே. கவர்னர் அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். ஏதாவது ஒரு விஷயம், எல்லாத்துலேயும் ஒரு சாரமான விஷயம் எனக்கு சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அது ஈஸியாக இருக்கணும், அது ஆன்மீகமாக இருக்கணும். ஏதாவது ரொம்ப சின்ன வார்த்தைகள், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அப்போ அந்த மாஸ்டர் சொல்கிறார், எஸ், ஒரு சின்ன வார்த்தை இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரே ஒரு வார்த்தை, அதை ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் கொண்டு வந்துடும். எல்லா விஷயத்தினுடைய சாரமாக அது இருக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும், நீங்கள் எல்லாமே தெரிஞ்சவராக மாறிடுவீங்க. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த வார்த்தை என்ன? அந்த வார்த்தை சைலன்ஸ், அமைதி. அப்போ கவர்னர் கேட்குறாரு, சைலன்ஸா? இதன் மூலமாக எல்லாத்தையும் அந்த சைலன்ஸை முதல்ல எப்படி அச்சீவ் பண்ணுறது? அப்போ அந்த மகான் ஆத்மா சொல்கிறாரு, தியானத்தின் மூலமாக மன அமைதியை அடைய முடியும். அப்போ கவர்னருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ மெடிடேஷன் என்னன்னு சொல்லுங்கள். அப்போ மாஸ்டர் சொல்கிறாங்க, மெடிடேஷன் அப்படின்னா சைலன்ஸ். உண்மையான ஆன்மீகம் என்பது மெடிடேஷன். மதம் அப்படிங்கிறதுனுடைய சாரமே அமைதி தான். எப்படி தியான நிலையை எப்படி அடையிறது? சைலன்ஸ். சரி, சைலன்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறது? தியானத்தின் மூலமாக, மெடிடேஷன் மூலமாக. சரி, மெடிடேஷன்னா என்ன? சைலன்ஸ். இப்போ நம்மளுடைய மனசு பார்த்திங்கன்னா நிரந்தரமாக பிஸியாக இருக்குது. கடந்த கால விஷயங்களில் பிஸியாக இருக்கும், இல்லைனா எதிர்கால விஷயத்தை நினச்சி அதில் பிஸியாக இருக்கும். அமிர்தவேளை மெடிடேஷன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான நேரம். அது ஃபாஸ்ட்டு ஃபியூச்சர் எதுவுமே அங்கே நினைவு இருக்காது, சைலன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சுரூபத்திற்கு, உங்களுடைய மனநிலைக்கு நீங்கள் வர முடியும். நான் யார், நான்னா என்ன, என்னுடைய லட்சியம் என்ன, என்னுடைய ஒரிஜினலான நேச்சர். எந்த நேரம் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சுரூபத்தில் நீங்கள் நிலச்சிருக்கீங்களோ, அப்போ அந்த கடந்த கால நினைவுகள், எதிர்கால நினைவுகள் எல்லாம் அங்கே ஃபினிஷ் ஆயிரும். அதனால் இன்றைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆட்டோ ரிமெம்பரன்ஸ் ஹேபிட். நம்மளுடைய ப்ராப்ளம் நமக்கு அறிவில்லை அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய ப்ராப்ளம் நம்ம அதை மறந்து போகிறோம், அதுதான் முக்கியம். நம்மளுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் நம்ம மறக்கிறது தான். நம்ம நினைக்கிறோம், மறந்து போகிறோம். நம்ம எப்போ நினைவு சுரூபமாக இருக்கமோ அப்போ நம்ம முன்னேற்றத்தில் போகிறோம். எப்போ மறக்கிறோமோ அப்போ நம்ம கீழே இறங்குறோம். இந்த ஒரு சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால் இதை நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஒரு பழக்கமாக மாறிடும். அது ஒரு ஆட்டோ பைலட் மோடில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டது மாதிரி ஆயிரும். எங்கே மறதி இருந்ததோ, எங்கே மறதியை நம்ம நினைவாக மாற்றிடுறோம். அதனால் எதெல்லாம் நமக்கு மறதியை கொடுக்குதோ அதை நம்ம நினைவு சுரூபமாக ஆக்கும்போது நிரந்தரமாக அது ஒரு பழக்கமாக மாறிடும்.
அப்போ முதல்ல நீங்கள் வந்து ஒரு பழக்கத்தை உருவாக்குறீங்க, அப்புறம் பழக்கம் உங்களை உருவாக்கிடும். நீங்கள் ஒரு பழக்கத்தை உருவாக்குனீங்க, அந்த பழக்கமே உங்களை உயர்ந்தவராக மாற்றிடும், உருவாக்கிடும். முதல்ல நீங்கள் வந்து ஒரு பழக்கத்துக்கு ஜென்மம் கொடுக்குறீங்க, அப்புறம் அந்த பழக்கமானது ஒரு புது பிறப்பை கொடுக்குது, புதிய ஒரு மாமனிதனை அது உருவாக்குது. அதனால் ஃபுல் டேயில் நீங்கள் என்னெல்லாம் காரியம் செய்வீங்களோ அந்த காரியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நினைவுகளை நீங்கள் லிங்க் பண்ணி விட்ருங்க. எப்போ நீங்கள் வாக் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நினைவை லிங்க் பண்ணுங்கள், சாப்பிடும்போது நினைவை லிங்க் பண்ணுங்கள். சாப்பிட்றது மட்டும் இல்லை, அங்கே பாபா நினைவும் கலந்துருக்குது. அதே போல் வாக்கிங் மட்டும் போகல, அங்கே நினைவு கலந்துருக்கு, ரெண்டும் சேர்ந்து. எப்போ நீங்கள் அந்த லிங்க் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வர்றீங்களோ, ரெண்டையும் கம்பைன்ட் ஆக்குறீங்களோ, அதே போல் குளிக்கும் போது கூட அந்த ஆக்ஷன் கூடவே நம்ம நினைவுகளை அங்கே லிங்க் பண்ணி விட்றோம். அப்புறம் நீங்கள் பிளேஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அன்னைக்கு பார்த்தோம்ல, அதே போல் எங்கேயா ஒரு பிளேஸ் எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு நினைவுகளை அங்கே லிங்க் பண்ணி விட்ருங்க. எப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க, இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க, அந்த டோரு என்ட்ரு ஆகும், அந்த டோரில் வந்து அதில் ஒரு நினைவுகளை அங்கே ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க, லிங்க் பண்ணிடுங்க. நீங்கள் எப்போ எழுதுறீங்களோ அப்போ அதில் நினைவுகளை லிங்க் பண்ணுங்கள். அதனால் என்னெல்லாம் நீங்கள் காரியம் பண்ணுறீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் வந்து நினைவுகளை லிங்க் பண்ணி விட்ருங்க, பாபாவோடைய நினைவை. அப்போ அந்த ஒரு செயலானது என்ன ஆயிரும், ஆனந்தம் நிறைந்ததாகிரும், இல்லைன்னா மகிழ்ச்சி நிறைந்ததாகிரும், இல்லை அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபீல் ஆகும், இல்லைன்னா ஃபன் ஆகும், ஒரு ஃபன். அப்போ நீங்கள் காரியம் செய்யக்கூடியதாகட்டும், இந்த வேலை செய்யக்கூடியதாகட்டும், எதாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு சுமையாக தெரியாது, அது வந்து உங்களுக்கு விளையாட்டாக தெரியும், அது ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்வாக தெரியும், அது ஒரு பிக்னிக்காக தெரியும். அதனால் ஃபுல் டேயில் நம்ம என்னெல்லாம் காரியம் செய்கிறோமோ அந்த காரியத்தில் அந்த செயலில் ஒரு நினைவுகளை வந்து அங்கே லிங்க் பண்ணி விட்டுருங்க. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நடக்கிறதா இருந்தாலும் சரி, வண்டி ஓட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, காரியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, சமைக்கிறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் எல்லா செயல்கள்லேயும் ஒரு நினைவை அங்கே லிங்க் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் பண்ண விஷயம் வந்து நம்மளை பாபா நினைவை தூண்டிவிடும். அந்த நினைவானது நினைவை தூண்டிவிட்டு அப்போ சதா நினைவு சுரூபமாக நம்மளை மாற்றிடும். நீங்கள் செய்யக்கூடிய செயலாகட்டும், நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த இடமாகட்டும், அங்கே எல்லா விஷயத்துலேயுமே ஒரு நினைவுகளை ஃபிக்ஸ் பண்ணி லிங்க் பண்ணுங்கள். அப்போ அந்த நம்ம என்னெல்லாம் நினைவுகளை ஃபிக்ஸ் பண்ணமோ அந்த நினைவுகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அது நம்ம ஒரு பழக்கமாக மாற்றிடும். அந்த நிரந்தரமான நினைவினுடைய பழக்கமாக நம்ம மாறிடும். நிரந்தரமாக நினைவு இருந்துகிட்டே இருக்கும். இந்த நினைவானது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போதோ அல்லது ஏதாவது திருவிழா வரும்போதோ அதை பேஸ் பண்ணி கிடையாது, இல்லை இடத்த பேஸ் பண்ணி கிடையாது, டைமை பேஸ் பண்ணி கிடையாது, இது பழக்கத்தை பேஸ் பண்ணி இருக்குது. எப்போ நான் மதுபனுக்கு வரணும் அப்போ நான் நல்லா பாபாவை நினைவு பண்ணுவேன், நல்லா யோகா பண்ணுவேன். எப்போ ஒரு ப்ரோக்ராம் வருதோ அந்த இடத்துல நான் நல்லா யோகா பண்ணுவேன். அந்த மாதிரி ஏதாவது வந்தால் தான் நான் பண்ணுவேன், அப்படி இது கிடையாது. எப்போ அஃபீஷியலாக பட்டி அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ ஜூலை மாதத்தில் மே மாதத்தில் அப்போ நான் வந்து யோகா பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு சிறந்த ஒரு நேரம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம அந்த நேரத்தில் தான் நம்ம அந்த நேரத்தை அந்த சூழ்நிலை அங்கே யோகா பண்ண வைக்கிறான்னா நான் அந்த நேரத்தில் தான் யோகா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எதையாவது சார்ந்து இருக்கக்கூடாது. நம்மளுடைய நினைவுகள் எதையும் சார்ந்து இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பழக்கமாக மாறிடணும் பாபாவை நினைவு பண்ணுறது. எப்போ அது பழக்கமாக மாறிடுதோ, ஃபார்ம் ஆகிடுதோ, அப்போது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாகவே உங்களை வழி நடத்தும், அது எல்லாமே செய்யும், அது உங்களை செய்ய வைக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன, ஆட்டோ ரிமெம்பரன்ஸ் ஹேபிட், அதாவது தானாகவே நினைவு கூறும் பழக்கம், நினைவை ஏற்படுத்தும் பழக்கம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா தி கிராட்டிடியூட் ஷிஃப்ட், நன்றி உணர்வினுடைய மாற்றம், ஷிஃப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசு வந்து எதிர்மறை நெகட்டிவால் நிறைஞ்சிருக்குது, நம்மளுடைய மனசு கம்ப்ளைண்ட்டால் நிறைஞ்சிருக்கு. எந்நேரம் பார்த்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட் மனநிலையிலே இருக்கிறோம். நம்மளுடைய மனசு பார்த்திங்கன்னா
குறைகளை எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து குறைகளை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனது. ஒரு சின்ன மாற்றம் கூட அந்த கண்ணோட்டத்தையே மாற்றி விட்டுரும். இப்போ ஒருத்தரை பார்த்தா உங்களுக்கு பயங்கரமாக நெகட்டிவ் தான் வருது அப்படின்னா போய் உட்காந்து திங்க் பண்ணுங்கள், அவர்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த நல்ல குணத்தை தேடுங்க, அதை கண்டுபிடிங்க, கலெக்ட் பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய கான்சியஸ்னஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிரும், மாறிடும். அப்போ அந்த கிராட்டிடியூட் ஷிஃப்ட், அதுக்கு பேர் அந்த நன்றி உணர்வினுடைய மாற்றம். இப்போ நன்றி உணர்வுனா என்ன? சும்மா அப்படி திங்க் பண்ணுறோம், ஒரு நன்றி மனப்பான்மையை உருவாக்குறோம். ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் வரலாம், யார் மேலேயும் வரலாம், எதுக்காகவும் வரலாம், எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வரலாம், எந்த ஒரு மனிதன் மேலேயும் வரலாம், எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் வரலாம், எந்த ஒரு கஷ்டமான காரியம் செய்யும் போதாகட்டும், இல்லை ஒரு சரியில்லாத ஒரு ஆளாக இருக்கட்டும். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகள்லேயும் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குள் முளைக்கக்கூடும். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள எல்லாத்தையும், அந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து உங்களை ஒரு டீச்சராக புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நேரத்தில் நான் ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். அவங்க டீச்சராக இருந்து எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வோடு நம்ம நன்றி உணர்வை கொண்டு வரணும். அது வந்து சிறந்த ஒரு ஆசீர்வாதமாக மாறிடும். அதனால் நான் எப்போவுமே நன்றி உணர்வோடு இருக்கணும். நான் எப்போவுமே அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கணும். ஒவ்வொரு நம்மளுடைய லைஃப்னுடைய ஒவ்வொரு சன நேரமும் ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் அந்த நன்றி உணர்வுகள் ஆழமாக நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படணும். அப்போ அது வந்து ஒரு ஆசீர்வாதத்தினுடைய காரியத்தை செஞ்சிடும். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வினுடைய மனநிலை. இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? கம்ப்ளைண்ட்டினுடைய நிலையில் இருப்போம், மனநிலையில். எந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் நடக்குதோ அப்போ அந்த உங்களுடைய சுமைகள் எல்லாம் அங்கே ட்ராப் ஆகிடும், போயிடும். எல்லா மன சுமைகளும் அங்கேருந்து கரைஞ்சி போயிடும். உங்களுடைய எமோஷ்னல் லக்கேஜ் எல்லாமே அங்கே டிஸப்பியர் ஆகிடும், மறைஞ்சு போயிடும். அது மூணாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தருணத்தையும் நன்றாக அனுபவித்து வாழக்கூடிய ஒரு பழக்கம். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பாதி அறகுறையாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏதாவது பண்ணிகிட்ருக்குறோம், அப்புறம் பாதியில் அதை விட்டுட்டு போயிடுறோம். அதனால் நம்ம என்ன ஒரு புது விஷயத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கணும். நம்ம எதெல்லாம் ஃபினிஷ் பண்ணாமல் அறகுறையாக விட்டுருக்கோமோ அதை வந்து அதை வந்து லிஸ்ட் எடுத்து அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ணோம், அப்புறம் தான் நம்ம மனசு லேசாக ஃபீல் பண்ணோம். அப்புறம் புதுசாக இன்னொரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணும். அது பழசு என்னெல்லாம் விட்டு போனோமோ அறகுறையாக அதை முடிச்சுட்டு அப்புறமா புதுசாக ஏதாவது ஒன்று தொடங்கலாம். ஏன்னா மனசுக்கு புதுசாக வேணும். பழசு வந்து மனசுக்கு சலிப்பை ஏற்படுத்துது. மனசு எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும், புதுசாக அதுக்கு வேணும் ஒவ்வொரு நேரமும். அதனால் மனதினுடைய இந்த ஓட்டம் தான் சில நேரத்தில் வந்து ஆபத்தானதாக மாறிடுது. நம்ம ஒரு காரியம் பண்ணிகிட்ருக்குறோம், அதை பாதியில் விட்டுட்டு போயாச்சு, அடுத்த வேலைக்கு போயாச்சு. அதை இன்னொன்று பண்ணோம், அதையும் பாதி வேலையில் விட்டு போயாச்சு, அடுத்து மூணாவதையும் பாதியில் விட்டு போயாச்சு. அப்போ என்ன ஆச்சு? நம்ம வாழ்க்கையே ஒரு பாதியில் நிற்குது. இது தேவையில்லாத ஒரு சுமையை உருவாக்கிறது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை ஃபுல்லாக முடிங்க, அப்புறம் அடுத்த காரியத்துக்கு போங்க. அப்புறம் அந்த ரெண்டாவது காரியத்தை முடிங்க, ஃபோக்கஸ் பண்ணி முடிங்க, அப்புறம் மூணாவது காரியத்துக்கு போங்க. ஒரு காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து அப்புறமா செஞ்சுக்கிறேன், இது வந்து ஆன்மீக தாலாட்டு, ஆன்மீக சோம்பேறித்தனம். அதனால் முதல்ல எதெல்லாம் நீங்கள் பாதியில் விட்ட நிறைய காரியங்கள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி அதை ஒவ்வொன்றா ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ 3 ஆச்சா? அடுத்தது 4வது பாயிண்ட், இன்ஸ்டன்ட் மூட் ரீசெட். ஒரு செகண்டில் நம்மளுடைய மனசை புத்துணர்ச்சி அடைய செய்வது, ரீசெட் பண்ணுறது. அதுவும் இன்ஸ்டண்ட்டாக, அந்த நிமிடம் அதே உடனே நேரத்தில், கை மேலே காசுங்கிற மாதிரி, கையில் காசு வாயில் தோசைங்கிற மாதிரி உடனடியாக அந்த நம்ம மனசை சேஞ்ச் பண்ணுறது, ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில். நிறைய தடவை பார்த்தீங்கன்னா மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் வந்து என்னோட ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன், நான் லோவாக இருக்கிறேன், எனக்கு வந்து யாரையும் பார்க்கவும் பிடிக்கல, எதுவும் பேசவும் பிடிக்கல, எதுவும் செய்யவும் பிடிக்கல, எனக்கு எக்ஸசைஸ் பண்ணவே பிடிக்கல, எனக்கு பெட்டில் போய் படுத்து தூங்கணுன்னு தான் தோணுது, ஒன்றும் செய்யக்கு பிடிக்கல, தூங்குக்கு மட்டும் பிடிக்குது, பழக்கக்கு மட்டும் பிடிக்குது, கட்டில் படுத்துக்கணும்.
இப்போ யாரு கூட எனக்கு பேச பிடிக்கலைன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஃபீலிங் வந்து லோவாக இருக்குது, நல்ல மனநிலையில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு தனி ஃபீலிங் வந்து ஒரு மனநிலையை உருவாக்குறது கிடையாது. அது ஆழமாக ரொம்ப காலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பழக்கத்தினுடைய மன உணர்வு தான் அங்கு வேலை செய்யுது. அந்த ஒரு சீனு, அந்த ஒரு தருணம், அந்த ஒரு ஆள் அந்த நேரத்தில் வந்தது கிடையாது. இது ஏற்கனவே பதிக்கப்பட்டது நம்மளால், நமக்கு தெரியாமலே. அது ஒரு பழக்கமாகிடுச்சு. அது வந்து ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. நம்ம பல விதமான நிகழ்வுகளில் பல டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிடுச்சு, பழக்கமாயிடுச்சு. லோவான தாட்ஸ் ஆகட்டும், லோவான மூட் ஆகட்டும், கீழான நிலை, கீழான எண்ணங்கள், அதாவது இது வந்து சோகத்தில் ஆழ்ந்து பல ஆண்டுகள் ஆழ்ந்து போன ஒரு மனதினுடைய மனநிலை. இது சைக்காட்ரிஸ்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் மெலன்கோலி அப்படின்னு பேர், இதுக்கு பேர் சைக்காலஜியில். இது டிப்ரெஷன் கிடையாது, ஆனால் இது ரொம்ப ரொம்ப அதிகமான நாட்கள் அவங்க லோ மூடில் இருந்திருக்கிறாங்க. அதனுடைய அடையாளம் அவங்க மனசு நிலை ரொம்ப கீழே இருந்திருக்கு. இப்போ எந்த ஒரு மனிதருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எதுலேயுமே இன்ஸ்பயர் இல்லையோ, மோட்டிவேஷன் இல்லையோ, மோட்டிவேட்டடாக அவங்க இல்லையோ, ஊக்கம் உற்சாகம் இல்லையோ, அப்போ எல்லாமே அவங்களுக்கு சோர்வாகவும் மந்தமாகவும் தான் தெரியும் இல்லையா? அவங்க எல்லா ஊக்கம் உற்சாகத்தெல்லாம் இழந்துருவாங்க. அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஊக்கம் உற்சாகம், சுத்தமாக எந்த விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அங்கே எந்த ஒரு ஆர்வமும் இருக்காது, எந்த ஒரு சுறுசுறுப்பும் இருக்காது. அங்கே வந்து உள் மன உணர்வுகள் வந்து அங்கே செத்து போச்சு. அங்கே வந்து எமோஷன்ஸ் எல்லாம் அயன் பண்ணிட்டாங்க, அயன் ஆகி போச்சு. அப்போ அது அசையாது. அப்போ நம்ம என்ன ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி இந்த எல்லா விஷயத்திலிருந்தும் இந்த தாழ்வான மனநிலை லோ ஃபீல் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வருது? சேஞ்ச் த போஸ்டர். உங்கள் மனநிலையை மாற்றிக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, என்ன நடக்குதுன்னு சுற்றி பாருங்கள், உங்களுடைய மூச்சு காற்றை மாற்றுங்க. அப்போ அந்த பிராணாயாம பயிற்சி பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி பண்ணலாம், பிராணாயாமம் பண்ணலாம், மூச்சு சம்பந்தமான பயிற்சிகள் நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று பண்ணலாம். எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், கபாலபதி, அமலம் விலோம், அனுபம் விலோம் அப்படிங்கிற அந்த பயிற்சிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாக்ஸு ப்ரீத்திங், இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது. அது வந்து நமக்கு ஊக்கம் உற்சாகத்தை மீண்டும் நிலைநிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இடத்த மாற்றுங்க. முதல்ல மூச்சை மாற்றியாச்சு, அப்புறம் இடத்த மாற்றுங்க. அந்த ஒரு இயற்கையான சூழ்நிலைக்கு போயிருங்க. அங்கே போய் வாக்கிங் பண்ணுங்கள், அங்கே ரன்னிங் பண்ணுங்கள். ரன்னிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறந்த ஒரு எக்ஸசைஸ். ரன்னிங் அப்படிங்கிறது ஓடுறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆன்மீக காரியம் அப்படின்னு சொல்லலாம். ஓட்டப்பந்தய வீரர்கள் இருக்காங்கன்னா எப்போ அவங்க ஓடுறாங்களோ நீங்களே அனுபவம் பண்ணலாம். எப்போ நீங்கள் ஓடுவீங்களோ அப்போ நீங்கள் பாடிலெஸ் ஸ்டேஜை அனுபவம் பண்ணுவீங்க. உடல்லேருந்து விடுபட்ட நிலை நமக்கு அனுபவம் ஆகும். ஸ்டார்ட் பண்ணுங்கள், 1/2 கிலோமீட்டர் ஓடுங்க, அப்புறம் 1 கிலோமீட்டர், அப்புறம் 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 15, 20 கிலோமீட்டர். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாங்க ஒரு சிஸ்டர். அவங்க 40 வயசு. அவங்க சொன்னாங்க, நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் ஓடுவேன் ஒரு வாரத்தில். சில நேரத்தில் 2 வாரத்துக்கு 21 கிலோமீட்டர். ஆனால் அவங்க ஒரு சரண்டர் சிஸ்டர். அவங்க வந்து அந்த ஓடுறத ரன்னிங்கை ரொம்ப லைக் பண்ணாங்க, நல்லா ஃபிட்டாக இருந்தாங்க. இப்போ ரன்னிங் போகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸசைஸ் கிடையாது, அது ஃபிட்னஸை கொடுக்குறது மட்டும் கிடையாது, அது ஒரு எனர்ஜி கொடுக்குது. நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் போட்டுக்கிறீங்க, கான்டாக்ட் ஆகுறீங்க, இயற்கையோட கான்டாக்ட் ஆகிடுறீங்க, இயற்கையோட தொடர்பு கொள்கிறீங்க. நீங்கள் ஓடும்போது நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, தனியாக ஓடுறீங்க. நீங்கள் வந்து பறவைகளுடைய சப்தத்தை கேட்கலாம், நீங்கள் வந்து சூரியன் உதிக்கிறத பார்க்கலாம். தனிமையில் நீங்கள் போகும்போது ஏதாவது ஒரு ஆழமான உண்மைகள், சத்தியம் வந்து உங்களுக்கு ரியலைஸ் ஆகலாம். ஞானத்தினுடைய பாயிண்ட் ஆகட்டும், வாழ்க்கையினுடைய விஷயமாகட்டும், ஏதாவது பிஸ்னஸ்னுடைய விஷயமாகட்டும், உங்களுக்கு டீப்பாக ரியலைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது நம்ம இயற்கையோடு ஒன்றிணையும் போது, இல்லைன்னா நீங்கள் ரன்னிங் பண்ணும்போது. அதனால் வாழ்க்கைங்கிறது ஒரு மாரத்தான் ஓட்டம் மாதிரி. அதனால் நீங்கள் வாக் பண்ணாலும் சரி, ஓடினாலும் சரி, ரன்னிங் பண்ணாலும் சரி, தனிமையாக வாக் பண்ணுங்கள், தனியாக ஓடுங்க. எந்த ஒரு கம்பேனியனாக இருக்கட்டும், நம்ம யாரையாவது ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்குறோம், யாரையாவது நம்பிட்டுருக்குறோம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இல்யூஷன், அது ஒரு கற்பனை, அது உண்மை கிடையாது.
நான் நினச்சிட்டு இருக்கேன் இவங்க என்னுடையவங்க, நான் அவங்களுடையவன், எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் இல்லைனா அவங்க இல்லை, அவங்க இல்லைனா நான் இல்லை. இது ஒரு கற்பனை, சத்தியம் அல்ல, உண்மை அல்ல, ஒரு பிரம்மை. அந்த எல்லா இலூஷன், எல்லா கற்பனை, எல்லா பிரம்மையையும் ட்ராப் பண்ணிடுங்க, விட்டுருங்க. அதனால் ஏதாவது சடனாக நம்ம சேஞ்ச் பண்ணோம், நம்ம மூடை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணோன்னா அவங்க மூடு சேஞ்ச் ஆயிரும். ஒரு பேப்பர் எடுங்க, அதில் கவிதை எழுதுங்க, உங்களுடைய மூடு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு அப்போ இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆயிரும். இயற்கை சூழ்நிலை நிலப்பரப்புக்கு போங்க, அங்கே போய் வாக் பண்ணுங்க, உங்கள் மூடு சேஞ்ச் ஆயிரும். வெளியில் போங்க, ஏதாவது தான தர்மம் செய்யுங்க, யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதோ ஒரு சேவை பண்ணுங்கள். ஆன்மீகம் அப்படின்னா நீங்கள் உட்காந்து நிழலில் உட்காந்து சொகுசாக உட்கார்றது கிடையாது. ஆன்மீகம் அப்படின்னா நீங்கள் ஏப்ரானை கட்டிட்டு கிச்சனுக்குள்ளே ஆனது மாதிரி. அதனால் இது ஆன்மீகம், இது பொருட்கள். ஆன்மீகம் எப்படி அப்படிங்கிறது இந்த மாதிரி பிரித்தாய்வக்கூடியது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா லௌகீகம், இது அலௌகீகம், இது நான் என்னுடைய வீட்டு வேலை, இது என்னுடைய ஆஃபீஸ் வேலை, ஏன் இந்த பாக பிரிவினை? அதனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா நீங்கள் ஏப்ரான் போட்ட மாதிரி, எப்போவுமே ஏப்ரான் கட்டியிருக்கீங்க, கிச்சனில் இருக்கீங்க, கிச்சனில் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே ஏப்ரான் கட்டியிருக்கணும். அதே மாதிரி இவங்க பிகே, இவங்க நான் பிகே, இவங்க ஞானத்தில் இருக்காங்க, இவங்க ஞானத்தில் இல்லை, இவங்க என்னுடைய லௌகிக சொந்தக்காரங்க, இவங்க பிகே, அது இவங்க ஆன்மீக சொந்தக்காரங்க, இந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. எந்நேரமும் அந்த ஆன்மீக நிலையில் நிலைச்சிருக்கிறது. நீங்கள் சாப்பிட்றது கூட ஒரு தியானம், நீங்கள் தண்ணி குடிக்கிறேன்னா அது கூட ஒரு தியானம், நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் பார்க்குறீங்க, எல்லாமே ஜிம்முக்கு போகிறீங்க அது கூட ஒரு மெடிடேஷன், அது கூட ஒரு தியான ரூம், தியான அறை. இப்போ ரோடில் போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த ரோடு கூட ஒரு சொர்க்கத்தினுடைய வாசல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் எல்லாத்தையுமே ஆன்மீகமாக நம்ம மாற்றிடணும். ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? அங்கே உள்ள விஷயங்கள்ல இல்லை, உங்கள் மைண்டில் இருக்குது. அதனால் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது இன்ஸ்டண்ட்டாக மூடு எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்தது 5வது கடைசி, லைட் மைண்ட் விஷுவலைசேஷன். நம்மளுடைய மனசை லேசாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு விஷுவலைசேஷன் காட்சிப்படுத்தி பார்க்குறோம். அதுதான் 5வது மெத்தட். இது பார்த்திங்கன்னா நம்ம ஓடி ஒளிஞ்சுக்கிறது கிடையாது. உங்களுடைய மனசு ஒரு பலூனாக நினச்சிக்கோங்க. அது பறந்துக்கிட்டு இருக்குது, அது மூவ் ஆகிட்டு இருக்குது, அது லேஸாக இருக்குது, அது மேல் நோக்கி பறக்குது, மேல் நோக்கி பறந்துகிட்டே இருக்குது, அது லேஸாகிட்டு இருக்குது, லேஸ் ஆகுது, இன்னும் லேஸ் ஆகுது. நம்ம இதெல்லாம் பிடிச்சு வச்சுட்ருக்கோமோ அது எல்லாத்தையும் விடுறது. அட்டாச்மெண்ட் ஆகட்டும், இல்லை நகைகள் ஆகட்டும், எல்லா விதமான மன ஏக்கங்கள், மன அழுத்தங்கள், டென்ஷன், எல்லா பயம், எல்லா தீய பழக்க வழக்கங்கள், எல்லா பழைய சமஸ்காரங்கள், பழைய விஷயங்கள், எல்லா விதமான பச்சாதாபத்திலிருந்தும் விடுபட்ட நிலை, எல்லா விதமான மன சோம்பல்லிருந்தும் நம்ம விடுபட்ட சுதந்திரமான மனநிலை. ஹாப்பியாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், டான்ஸ் ஆடிட்டுருக்கிறேன். அதனால் இமேஜின் பண்ணுங்கள், என்னுடைய மனசு ரொம்ப லேஸ் ஆகிடுச்சு, அது பறக்க ஆரம்பிக்குது. என்னுடைய மனசு இப்போ பலூன் மாதிரி லேஸாக இருக்குது, பறந்துட்டுருக்குது, எந்த சுமையும் இல்லை என் மனசில். என்னுடைய மனசு அப்படிங்கிறது ஒரு இலை, காய்ந்து போன இலை மாதிரி, அது பறந்துட்டுருக்கு, காற்றுல பறந்துட்டுருக்கு. என்னுடைய மனசு ஒரு பறவை மாதிரி ஈஸியாக பறந்துட்டுருக்கு. என்னுடைய மனசு ஒரு ஏரோப்ளைன் மாதிரி, என்னுடைய மனசு ஒரு மேகம் மாதிரி. இமேஜின் பண்ணுங்கள், கற்பனை பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி இமேஜின் பண்ண பண்ண அது ரியாலிட்டியாக மாறிடும் ஒரு நாள். நீங்கள் எதை இமேஜினேஷன் பண்ணுறீங்களோ அது உண்மையாக ஒரு நாள் மாறிடும். அதை மனசில் வச்சுக்கோங்க. நான் லேசாக இருக்கிறேன், பறந்துட்டுருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு நாள் உண்மையிலேயே இல்லை அந்த சன நேரத்துலேயே நீங்கள் லேஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் நம்ம 5 பாயிண்ட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஆட்டோ ரிமெம்பரன்ஸ், லிங்கிங் ரிமெம்பரன்ஸ் வித் பிளேசஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் திங்ஸ். அதாவது நம்ம
அது இயற்கையாகவே அந்த நினைவை வந்து லிங்க் பண்ணோம். நம்ம எந்த ஒரு இடத்துல இருக்கிறோம், என்ன மாதிரியான காரியம் செய்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல அந்த நினைவுகளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அதுதான் ஃபஸ்ட் ஆட்டோ பைலட் மெத்தடு. எப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, எப்போ நீங்கள் எழுதிட்டுருக்கிறீங்க, ஏதாவது எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கணும், நான் என்னுடைய எதிர்கால பாக்கியத்தை எழுதி கொண்டிருக்கிறேன், பாக்கியத்தினுடைய ரேகையை வரைஞ்சிட்ருக்கிறேன். எப்போ நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நினைங்க, நான் வந்து பெரிய மல்டி மில்லியன் அளவு நான் சம்பாதிச்சிட்ருக்கிறேன், லட்சம் கோடி கணக்கு நான் சம்பாதிச்சிட்ருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு காலடி தடத்துலேயும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேர்த்துட்ருக்கிறேன். முரளி தான் உண்மையான ஒரு சிறந்த வருமானத்திற்கு ஆதாரமான ஒரு பொருள். ஞானம்தான் இப்பொழுதைய நிகழ்காலத்தினுடைய உயர்ந்த ஒரு கரன்சி, பணம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம், கிராட்டிடியூட் ஷிஃப்ட், நன்றியுணர்வினுடைய ஒரு மாற்றம். எப்போ உங்களுடைய மனசு கம்ப்ளைண்ட்டால் இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவால் நிறைஞ்சிருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் இப்படி நினைங்க, என்னை சுற்றி என்னெல்லாம் நடக்குதோ, யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க என்னுடைய டீச்சர், அவங்க எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் அந்த நன்றி உணர்வால் உங்களுடைய மனசை சக்திசாலியாக மாற்றுங்க. ஏன்னா நன்றியுணர்வு அப்படிங்கிறது அது ரொம்ப பாசிட்டிவானது. கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் எனர்ஜியாக மாற்றிடும். கம்ப்ளைண்ட் ஒரே உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, பிடிக்கலை, வெறுப்பாக இருக்குது, கோபமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் என்னாகும், உள்ளுக்குள்ளே கோபம் வரும், எரிச்சல் வரும். அதுவே நன்றி உணர்வு வந்துருச்சுன்னா மன அமைதியாயிரும். நம்ம எல்லாத்தையுமே ஏற்றுப்போம், எந்த ஒரு குறையும் இருக்காது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது, யார் மேலேயும் கோபம் வராது. அதனால் மனிதர்கள் எவ்வளோ தான் அப்செட் ஆகிடுறாங்க. ஆனால் நினைவு வச்சுக்கணும், நான் வந்து ஒரு உறுதியான மனநிலையுடைய ஒரு யோகி, திடப்பிரதிஜ்ஞன். நான் எப்போவுமே எனக்கு நானே திருப்தியாக இருப்பேன், எந்த ஒரு விஷயத்துலையும் ஷேக் ஆக மாட்டேன். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸ் கம்ப்ளீஷன் ஹேபிட். இதெல்லாம் நம்ம எந்த ஒரு விஷயம்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணாமல் பாதியில் விட்டு வந்திருக்கிறோமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை நிறைவுபடுத்தணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ நிறைய நம்மளுடைய மன சுமைகள் குறைஞ்சிருது. இது பெண்டிங், அது பெண்டிங்னு மனசை நம்ம அழுத்திட்டு இருக்குது. அது ஒவ்வொன்றா எடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா மனசு லேசாயிடும் தானாகவே. நம்ம ஒன்று முடிக்காமல் பாதியில் விட்டுருந்தீங்கன்னா நமக்கு மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். அதுவே முடிச்சிட்டோம் அப்படின்னா தன்னம்பிக்கை அங்கே பிறக்குது. மனிதர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தில் வந்து நிறைய கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க, ஆனால் எதையுமே ஒழுங்காக முடிக்காமல் பாதியில் போயிடுறாங்க. அப்புறம் டைம் இல்லை அப்படின்ட்டு. நிறைய ஆசைகள் இருக்குது, 100 விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு, ஆனால் பொறுமை இல்லை. நான் இன்றைக்கி ஒரே நாள்லேயே ஹிந்தி கற்றுக்கணும், ஒரே நாளில் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா எப்படி கற்றுக்க முடியும்? அதுக்கு பொறுமை வேணும். இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் தண்ணி தோண்டுறதுக்காக கிணறு தோண்டினார். அது ஒரு நாள் இங்கே தோண்டினார், இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல, 10 நாள் 10 இடத்துல தோண்டினார். அப்போ எப்படி தண்ணி கிடைக்கும்? அந்த மாதிரி ஒரு காரியம் எடுத்தீங்கன்னா அந்த காரியத்தை முடிங்க, அப்புறமாக அடுத்த காரியத்துக்கு போகும். 4வது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மூட் ரீசெட். முதல்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும், நான் என்னுடைய மனநிலை வந்து ரொம்ப லோவாக இருக்குது. எப்போ லோவாக இருக்கும் அப்போ அதை ரீசெட் பண்ணணும், அதை ரிவைண்ட் பண்ணணும், மீண்டும் அந்த உயர்ந்த மனநிலைக்கு கொண்டு வரணும். ஏன்னா எப்போ வந்து மனநிலை கீழே இருக்குதோ அது வந்து டெம்பரரி, பெர்மனெண்ட் கிடையாது. ஏன்னா எல்லாமே கடந்து போயிடும், ஒரே இடத்துல இருக்காது. மேகங்கள் வரும், அது கடந்து போயிடும். ஒரு சுச்சுவேஷன் வரும், அது போயிடும். ஆனால் நார்மலான மனநிலை எப்போவுமே இருக்கும். பிரச்சனைகள் எப்போவாக தான் வரும். நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறீங்க, அப்போ எப்படி வந்து ஹாப்பியை ஃபீல் பண்ண முடியும்? நீங்களே டென்ஷனில் இருக்கிறீங்க, அப்போ சந்தோஷமான மனநிலை அனுபவம் ஆகுமா? அதனால் எல்லாமே டெம்பரரி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்காக நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பார்த்தோம். உடனடியாக சேஞ்ச் பண்ணுற மனநிலையை சேஞ்ச் பண்ணுறதுக்காக எக்ஸசைஸ் பார்த்தோம். ஏதாவது ஒன்று புதுசாக காரியம் செய்யணும், ஏன்னா மனசு புதுசை விரும்புது. ஒவ்வொரு காரியத்தையும் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். அது ஒரு காரியமாக தெரியக்கூடாது, அது ஒரு பிக்னிக்காக தெரியணும், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தெரியணும். கடைசியான பார்த்தோம் லைட் மைண்ட் விஷுவலைசேஷன். இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் பார்த்திங்கன்னா, அது கற்பனை பண்ணக்கூடிய இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் பறக்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக பறப்பீங்க. சிம்பிளாக நினைங்க, நான் பறந்துட்டுருக்கிறேன்,
எப்போ உங்கள் மனசு வந்து லேசாக சுமையாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் மலைக்கு மேலே போயிட்டீங்க, மேலே இருந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஓ நான் ரொம்ப மேலே இருக்கேன், அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மூட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போகுது, இயற்கையோடு இணையும் போது. அதனால் ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்காதுங்க, வெளியில் போங்க, அந்த இடத்த விட்டு ஏதாவது செய்யுங்க, மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி இடத்த சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மனநிலையும் சேஞ்ச் ஆகும். அச்சா, ஓம் சாந்தி. ஒவ்வொரு கூடின் வானம் சிவமன்மனாபவ, அதின் மூடி சிவமன்மனாபவ, காயத்தின் மறுவது சிவமன்மனாபவ, குற்றத்திற்கும் கருணை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு மோரவுக்கின் வைராக்கியம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு தவத்தின் தீ சிவமன்மனாபவ, ஒவ்வொரு பந்தேரின் பும்மதி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு யோருக்குடி திமிதல் சிவமன்மனாபவ, மங்கிப்பொரு போராட்டத்தின் எளிவை சிவமன்மனாபவ, ஒரு வேதனையின் நிம்மதி சிவமன்மனாபவ, போர்க்களின் உணர்வா சிவமன்மனாபவ, ஒரு யோகத்தின் கிரீடம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சொல்லின் சாரும் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு கழுத்தின் மாறை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சோதையின் நிறம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சீதையின் ராமன் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு குரலின் ஜபம் சிவமன்மனாபவ, அஜபா ஜபம் மன்மனாபவ, ஒரு அலைக்கும் சிவனின் கீதம் தேக உணர்வை அழிக்கும் சீதம், ஒவ்வொரு அணுவிலும் ஒலிக்கும் ஓர் நாமம் சிவமன்மனாபவ, 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 ஒவ்வொரு சுவாசமும் சிவமன்மனாபவ, ஓ சிவமன்மனாபவ, 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 சிவமன்மனாபவ.